வணக்கம். பொருட்பாலில் அரசியலில் பொச்சாவாமை அதிகாரத்தில் 7வது குறள். அரியவென்று ஆகாத இல்லை பொச்சாவா கருவியார் போற்றிச் செயின். அரியவென்று ஆகாத இல்லை பொச்சாவா கருவியார் போற்றிச் செயின். எளிய பொருள் பார்த்திங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் முடியாது, அரியது, செய்வதற்கு அரியது அப்படின்னு ஒரு விஷயம் கூட இல்லை. அதாவது எல்லா விஷயங்களும் செய்யக்கூடிய விஷயங்கள் தான். எப்போது மறதி இல்லாமல் இந்த விஷயத்தை என்ன உபாயத்தால் செய்ய முடியும் அப்படின்னு எண்ணி செய்தால் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பொச்சாவா கருவி அப்படின்னு ஒன்று போட்டிருக்காரு இல்லையா. இங்கே இந்த கருவி அப்படிங்கிறது மறதி அப்படின்றது எங்கே நிகழ்கிறதுன்னு சொல்லுங்க. மனதில் நிகழக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா. மனம் அப்படின்றது தமிழில் அந்தக்கரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடம்பிற்கு உள்ளே இருக்கின்ற கருவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அது நம்ம வெளில தெரியறதில்ல, ஆனாலும் அதுவும் ஒரு கருவி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த கருவியை சரியாக பயன்படுத்தி மறக்காமலும் இருக்கணும். அந்த கருவியை எதுக்கும் பயன்படுத்தணும். அந்த காரியத்தை செய்யறதுக்கு எந்த உபாயம் அப்படின்னு சிந்திக்கவும் மனதான் உபயோகப்படுத்தணும். அப்படி மனதால் மறதியும் இன்றி உபாயத்தையும் சிந்தித்து செய்தால் அரியவென்று ஆகாத இல்லை. செய்வதற்கு அரிய காரியம் அப்படின்னு ஒரு விஷயமும் இந்த உலகத்தில் இல்லை. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக சொல்கிறது அந்த மனதில் வரக்கூடிய குற்றமாகிய மறதி அது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரிங்களா. இங்கே பொச்சாவா அப்படின்னு போட்டிருக்காங்களே, அது பொச்சாவாத அப்படின்னு வரணும். ஆனால் இங்கே அந்த புலவர்களுக்கு அந்த சலுகை உண்டு இல்லையா. அவங்க எந்த இடத்துலையும் சில எழுத்துக்களை விடலாம், சில எழுத்துக்களை நீட்டலாம், குறியில் நெடிலாக்கலாம். அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு அந்த சலுகை உண்டு. அதனால தான் நம்ம இலக்கணம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறோம். இலக்கணம் தெரிஞ்சால் தான் அவங்க எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சு படிக்க முடியும். சரியா. ஆக இங்கே 2 விஷயம் முக்கியம். என்ன, மறதி கூடாது, அப்புறம் எந்த செயலை நம்ம வச்சுருக்கோமோ அந்த செயலுக்கான சரியான உபாயம். இந்த சாமபேத தான தண்டம் அப்படின்னு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் எந்த உபாயம் சரியாக வரும் அப்படின்னு சிந்தித்து செய்யணும் அப்படின்னு. இந்த பாட்டிலையும் இதற்கு முன்னாடி பாட்டில் என்னது, இழுக்காமை யார் மாட்டும் என்றும் வழுக்காமை வாயின் அக்தொப்பதில். அதாவது யார்கிட்டையும் எந்த சூழ்நிலையிலும் மறதி இல்லாமல் இருந்தது அப்படின்னாக்கா அந்த மாதிரி உயர்ந்த விஷயம் ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னாங்களே. இங்கேயும் அந்த மறதி இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்யுதுன்னா அரியது அப்படின்னு ஒரு விஷயமும் இல்லை, எல்லா விஷயமும் எளிதில் முடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்த 2 பாட்டுலேயும் மறதி இல்லாமல் இருக்கிறதுனுடைய சிறப்பை வள்ளுவர் சொல்கிறார். சரி, இப்போது இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொன்னால் நமக்கு இன்னும் தெளிவாக புரியும் பாருங்கள். இல்லை 2 விஷயம். ஒன்று, மறக்கக்கூடாது. நம்ம எந்த விஷயத்தை எடுத்தோமோ அந்த விஷயத்தை பற்றியே எப்போவும் நினச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படி நினச்சா அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். 2வது, நினச்சதோடு மட்டும் நிற்கக்கூடாது, அதற்கான உபாயத்தையும் சிந்தித்து செயல்படுத்தணும். அதான் போற்றி செய்யின். இது பார்த்திங்கனாக்கா சகுனி தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லுவோம்ல, ஆகச்சிறந்த உதாரணம் அப்படின்றது. எப்படி அப்படின்னா, அந்த சகுனி அந்த மகாபாரத கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சகுனி கூட வந்தவங்க எல்லாருமே சிறையில் அடைக்கப்பட்டு எல்லாரும் இவன் ஒருத்தன் உயிர் வாழ்கிறதுக்காக அவர்களோட உணவை எல்லாம் துறந்துட்டு இவனை ஒருத்தனை உயிர் வாழ வைக்கிறாங்க. அதனால் அவங்க அத்தனை பேர் இறப்புக்கும் பழி வாங்கிறதுக்காக கௌரவர்களை தான் அவன் அழிக்கணும்னு நினைக்கிறான். கௌரவர்கள் பாண்டவர்கள்னு இல்லை, அந்த குலத்தையே அழிக்கணும் அப்படின்றது தான் அவனோட நினப்பு. அதனால் அப்போதைக்கு கௌரவர்கள் பக்கம் சேர்கிற மாதிரி சேர்ந்து அவனோட எண்ணம் முழுவதும் இவங்களை அழிக்கிறதுலே தான் இங்கே இருந்தது. அதற்கான உபாயங்களே தான் அவன் இப்போ பாரு யோசிச்சுட்டே இருந்தான். அவனுக்கு அந்த மறதி சுத்தமாக இல்லை. அந்த உபாயங்களை சிந்திக்கிறதுக்கு ஒரு எண்ணிக்கையே இல்லை. ஒன்று இல்லைன்னா இன்னொன்று, ஒன்று இல்லைன்னா இன்னொன்று, அப்படி அந்த மாதிரி இருந்ததுனால தான் அவனுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இல்லை. கடைசியில் அவன் நினச்ச மாதிரியே எல்லாரையும் அழிச்சிட்டான் இல்லையா. அதுதான் அது அவன் பயன்படுத்தின காரியம் தீமைக்காக இருக்கும். ஆனால் அது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். ஒரு நல்ல விஷயம் நீங்கள் நினச்சி அதையே நினைப்பாகவும் அதற்கு தேவையான உபாயங்களையும் நீங்கள் செஞ்சு கொண்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சொல்கிறது பொய்யாமொழி புலவர். அதனால் நமக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். சரிங்களா. நன்றி, வணக்கம். நாளை அடுத்து